எல்லாத்துக்கும் ஊதி முடிஞ்சாங்க சாமிக்கு ஊதிட்டு ஜங்கு புண்ணிய சபை முன்பதாக அனைவரும் அப்பமார்களும் பெண்ணாக அனைவரும் தாய்மார்களும் அனைத்தார்கள் இங்கனும் நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அப்படி இருப்பினும் இப்படிப்பட்ட புண்ணிய சபை எதற்காக யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? சாமி அருள்மிகு கல்யாணியா சுவாமி இந்த ஆண்டவனுக்காக 12வது வருஷம் கும்பாபிஷேகம் செய்து சங்கு பூசை முடித்து இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்நாடகத்துக்கும் ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதனால இதற்காக இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய தொழிலையும் பொருட்படுத்தாமல் 1 10 100 1000 வசூல் செய்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்த அனைத்து பொதுமக்களும் இந்த ஆண்டவருடைய அனுகிரகத்தினால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டுமா எல்லா வல்ல இறைவனை சபை சார்பாக பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமோ வேதங்களில் 5ஆம் வேதமாக வழங்கக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே அரண்ய காண்டத்திலே ஒரு பகுதி அர்ஜுனன் தவசு எப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை இங்குள்ள பெரியோருடைய விருப்பத்திற்காக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கோம். நாடகத்திலே நான் யார் எதுவுமே பண்ணல சாமி. நீ தான் சாமி என்னை கண்டாவே பயப்படுற. என்ன மட்டும் கண்டா ஏன் சாமி உனக்கு பயம் வருது? சாமி எப்படிப்பட்ட புண்ணிய சபையின் முன்பதாக உனக்கும் சரி எனக்கும் சரி இதற்கு முன் வந்த கலைஞர்களையும் சரி இனி வர இருக்கும் கலைஞர்களையும் கௌரவப்படுத்திய அனைத்து ரசிகர் மக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு எங்கள் நன்றியை தெரிவித்து தரிகிறத்தோம் பின்னித்தாம் தாளத்தை முடிக்கிறது. மாதவா சுவாமி இப்பொழுதேனும் யார் என்பது புரிகிறதா என்ன? யார் நீங்கள்? உங்களுடைய பெயர் என்ன சொன்னால் தெரியுங்க.
இப்பார்வதியிலே 10 அவதாரம், பார்வதியிலே 10 அவதாரம், ஜெகந்தனிலே 108 அவதாரம், ஜெகந்தனிலே 108 அவதாரம். அப்படி அவதார புருஷனாகிய அவதார புருஷனாகிய என்னுடைய பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? அடடடடடட, பெருமாளா சாமி கேனக்கண்ணா, ஞான கண்ணா, சாமி புண்டவாயா, அப்படி இல்லப்பா, என்னைய எந்தவாயா, சாமி புழுலூதும் கண்ணா, குழலோதும் கண்ணா, இந்த பேசும் தெய்வத்தை பார்ப்பதற்காக நான் கண்டு காண இடத்தில் 5000 ரூபாய் கடனை வாங்கி கொண்டு 7 முளைகளை கடந்து வந்தேன் சுவாமி. நான் ஒரு பெருமா குடிகாரன், பெருமாள் குடி சுவாமி. தீவிர பக்தை. என்ன மட்டும் பாக்குறியா இல்ல மேலையும் பாக்குற கீழையும் பாக்குறதா? பாக்குறேன், ஒண்ணு பாக்குறத விட நாமத்தை மட்டும் பாரு சாமி. நான் ஒரு பெருமா குடிக்காரன், அதனால பெருமாளுடைய தீவிர பக்தன். அப்படியா? ஆமாங்க. நீங்க என்ன உசரையா விடுவேன், அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சாமினா. பெருமாள் மேல அவ்வளவு பயபக்தி, அவ்வளவு பயபக்தி சாமி. சரி சரி. சாமி உங்களை காண்பதற்காக திருப்பதி போன சாமி. சாமி அங்கேயும் பார்க்க முடியல, ஏமாற்றம் அடைந்தேன். அங்க இருந்தது கல்லு சிலை. இந்த மாதிரி என்கிட்ட பேசலையே, சும்மா இருப்பனா? போன திருச்சி, ஸ்ரீரங்கம், நீங்க கூட அங்க ஊமனு மாதிரி படுத்திருப்பீங்க. தங்க வெள்ளத்தை தலையில் வைத்து, வல்லம் வல்லம் தங்க வள்ளத்தை தலையில் வைத்துக் கொண்டு ஒரே நல்லா அப்படியே போத நித்திரையில, யோக நித்திரை. ஆனா சாமி திருச்சியிலேடா ஸ்ரீரங்கத்துல ஓத்துட்டேன் சாமி. நடக்காத்திர பிற்பாடா இல்ல? அப்படி இல்ல, அது கருத்து அது இல்ல. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதை பார்த்து தெரிந்து கொள்வதற்காக. அப்படியா? கோயில்ல தோத்துட்டேன், பகவான பார்க்கக்கூடிய வாய்ப்பு பேசுற தெய்வத்தை பார்க்க முடியல. ஆனா இந்நேரத்துக்கு நம்ம வேடப்பட்டியில நீங்களே பிரசிடண்ட் பகவானை நோக்கி, அதாவது விடிய காலம் ஆகி போச்சு, உங்களை நோக்கி நான் துதிப்பாட, அதாவது சுப்பரபாதம் பாடணும்னு ஆசைப்படுறேன். சுப்பிரபாதமா? ஆமாங்க, எங்கள் சுப்பிரபாதத்தை நீங்கள் தான் கேட்க வேண்டும். சுப்பிரபாதம் உனக்கு பாட தெரியுமா? வானொலியில கேட்டிருப்ப சுப்பிரபாதம். ஆமா. திருப்பதியில தினமும் பாடுதே ஒரு அம்மா. ஆமா. அந்த அம்மா யார் தெரியுமா? எங்க ஆயா தான். அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த சிங்கம் இது. இசை பரம்பரையில வந்த சிங்கம் தான் சாமி இது. அதனால எங்கள் சுப்பிரபாதத்தை உங்களிடத்தில் பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன். அந்த சாம்பிள் ஒண்ணு போடு. ஏன்னா நானும் வானொலியில தான் கேட்டிருக்கிறேன். ஆமாங்க. நேரா பாடி பார்த்ததில்ல. ஆமா. அந்த சந்தர்ப்பம் எனக்கும் கிடைச்சிருக்குது. முன்னாடி பாடக்கூடிய பாக்கியம் உனக்கும் கிடைச்சிருக்குது. ஆடி சந்தோஷப்படுத்து. உத்திஷ்ட கமலா காந்தா கௌசல்யம் மங்களம் குரு. எப்படி பாடுற மாதிரி சுப்பிரபாதம். எல்லாரும் கோவிந்த சொல்லுங்க யாராவது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இங்க பாதி பேர் தான். ஆமா 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 ஆமா, நான் கூட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நாம மட்டும் பார்த்தா போதாது, அது வந்து நல்லா இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால செல்ல இருக்கிறவங்க எல்லாம் செல்ல அப்படியே எடுத்துக்கங்க. ஆயா டச் போன் வச்சிருக்கிறியா? ஆயா தான் டச் போன் வச்சிருக்கு. போன் இருந்துச்சுன்னா எடுத்து வீடியோ எடுத்துக்க. நீங்க 5 மணிக்கு போடும்போது போடுங்க. தூங்கி முடிச்ச உடனே வீட்டுல பெருமாளுடைய பாட்டு காலையில போட்டா நல்லது நடக்கும்னு நல்லது சொல்லுவாங்க. நல்லது. அதனால நான் பாடுற பாட்டை மட்டும் போடுங்க. ஆமா பாரு, எல்லாரும் கோவிந்து சொல்லுங்க. டேய் ரெடியா இருக்கீங்களா? வா ரெடி. அங்க உட்கார்ந்திருந்தா நீ எங்க ரெடியா இருப்ப? நீ சரி. எங்க ஸ்ரீமந்த நாராயண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா 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 ஆரோக்கிய பாலு நயன்தரா பாலு எஸ்டிடி பூத்து தேகா சூத்து 10,000 சம்பளத்துல 5,000 அவத்த ஊதியில இவையான இதுதான் சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சாமி? அப்படிதான் இருந்தது. இதை கொண்டு போய் வீட்டுல காலையில 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே போட்டா பொம்பளைங்க மறந்துக்குவாங்க. விளக்கு மாத்தாலே எடுத்து அடிக்குவா சாமி. இந்த பாட்டு உங்க சுப்பிரபாதம் உங்களுக்கு பிடிக்கல? வேண்டாம், சரியில்லை. கங்கை கரை தோட்டம் இது பாட்டு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் ஊபுகின்றார். ஆயர்பாடி மாளிகையில் தாய்வடியில் கண்டினி போல்
இந்த பாட்டு பிடிக்குமா? இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதுதான். ஆமா. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் ஊம்புகின்றார் காலையிலோ. இன்னைக்கு நேரமும் காலமும் சரியில்லாத காரணத்தினால் சரி. இந்த பாடலை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க பெருமாள் ஏன்டா இப்படி பேசுற? இதெல்லாம் உன்னால வர்றதேதான். வேணும்னு பண்றாங்க. கண்ணிட்டே கொண்டுட்டு வரோம். சரி விடு. அதான் பாரு கால் மேல போட்டு. சாமி சாமி சொல்லுங்க. யாரு? அப்படிதான் கண்ணனாக இருந்தாலும் மாதவா, இறைதான் வாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய இவங்களோ நான்கு. இந்த 4 யுகங்களிலே நான் எடுத்த அவதாரமோ 10 அவதாரங்கள். அவதாரங்கள். ஆமா. என்னென்ன சாமி? திரேதாயுகத்திலே ஆமாங்க. 6 அவதாரங்களை எடுத்து 6 அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமம். இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை திரேதாயுகத்திலே எடுத்து முடித்தேன். முதல் யுகத்தில். ஆமா. சரிங்க. திரேதாயுகத்திலே ஆமா. 7வது அவதாரம். ஒரே ஒரு அவதாரம். ஒண்ணு. ராவணாதிகளை சம்காரம் செய்வதற்காக ராம அவதாரம். ராமாவதாரம். ஆமா. சரி சாமி. இந்த துவாபர யுகத்துல யுகத்துல பலராம அவதாரம் 8வது அவதாரம். 8வது அவதாரம். கிருஷ்ண அவதாரமோ 9வது அவதாரம். இந்த அவதாரம் 9வது அவதாரம். ஆமா. அடுத்தது நாளை பிறக்கும் கலியுகத்துல எடுக்க போறது கல்கி அவதாரம். கல்கியா? கல்கி இல்லப்பா, கல்கி. கல்கி அவதாரம். ஓ கல்கி. ஆமா. சாமி. அது 10வது அவதாரம். 10வது அவதாரமாகப்பட்ட கல்கி அவதாரமாக இருந்தாலும் இந்த யுகத்தில் உங்களுக்கு தாய் தந்தைகள் யாரு? யாருக்கு மகனாக பிறந்த? எனக்கு தந்தையோ வசுதேவன், தந்தையோ வசுதேவன், தாயோ தேவகி ரோகிணி, தாயோ தேவனி மோகினி, தேவகி ரோகிணி, தேவகி ரோகிணி. இப்படி என் தாய் தந்தைகளுக்கு நான் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தேன். 8ஆம் போர் கண்ணனாக. ஆமா. சரி சாமி. கல்லற சிறையிலே பிறந்து கல்லறை பிறந்து ஆயர்பாடியிலே யசோதைக்கு தத்துவத்திறனாக வளர்ந்து ஆயர்பாடியில். ஆமா. யசோதி அம்மன் வீட்டில் தத்து பிள்ளையாக வளர்ந்து மாதவா ஐயா மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கக்கூடியவர் நீங்கள் எதற்காக இந்த கிருஷ்ணவதாரம் எடுத்து எங்களை போல ஒரு மனிதனோடு மனிதனா பிறந்திருக்கிறீங்க. ஆமா. நீங்க ஒரு மனுஷனாட்டு பிறந்திருக்கிறீங்க. ஆமா. ஏன் பிறக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா சாமி?
எங்க போவராஜா நிறுத்துங்க. இந்த துபாபுரி யுகத்துல இந்த துபாபுரி யுகத்தில் நான் பூமி வாரம் நிர்பாக்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். பூமி பாரத்தை குறைக்க போறீங்களா? ஆமா ஏசாமி, மாதவா. பூமி பாரத்தை குறைக்க எடுக்கக்கூடிய காரணமே இதுதான் அவதாரம் எடுத்துன்னு சொல்றீங்க. ஆமா நீங்க ஒரு மனுஷன், நீங்க ஒரே ஒரு ஆளு, நீங்க ஒருவர் மட்டும் பிறந்தா பூமி பாரத்தை குறைக்க முடியுமா சாமி? முடியாது. அப்புறம் எப்படி பூமி பாரத்தை குறைப்பீங்க? அதற்காக என்ன செய்தோம்? என்ன பண்ணி இருக்கீங்க? தூர்வாசருடைய மந்திரோபதேசத்தினால தேவருடைய அம்சத்தினால பாண்டவர்களை இவர்களை பிறக்க செய்தோம். ஆமா சரிங்க. பாண்டவர் ஐவராஜாக்களோடு மட்டுமல்ல மட்டுமல்லாமல் அவரவர்கள் இல்லாதநாதிகள் 100 பேர்கள், அவங்க 100 பேர். இந்த 105 இவர்களையும் வைத்து எதிர்காலத்துல பரந்த உலகத்துல பெரிய ஒரு யுத்தம் நடத்தணும். பெரிய ஒரு சண்டை, ஆமா போர். அப்படி நடந்தால் இந்த பூமியினுடைய சுமையை சிறிதளவு குறைக்க முடியும், கொஞ்சமா குறைக்க முடியும். ஆமா சரிங்க மாதவா. ஐயா, இருந்தாலும் இருந்தாலும் இன்று நாம் எங்க போக வேண்டும்? எங்க போகணும்? யாரை சந்திக்க வேண்டும் தெரியுமா சாமி? ஒரு முக்கியமான விஷயம் சாமி. நீங்க வந்ததுல இருந்து உங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நானும் சரி சரின்னு கேட்டேன். உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். பேசுப்பா சாமி, நீங்க பகவான் பெருமாள் வந்து வரங்களை கொடுப்பதில் மிக சிறந்தவர்னு கேள்விப்பட்டேன். பக்தர்களுக்கு வரம் கொடுப்பது பகவானுடைய வேலைப்பா. சாமி, உங்களை பார்க்க வந்ததே நான் 2 வரங்களை பெறுவதற்காக. என்ன வரம்? சாமி, எனக்கு 2 வரங்கள் வேணும் சாமி. வரம் என்ன தெரியுமா? என்ன? நான் ஒரு மானஸ்தன். அதுதான் தெரிஞ்ச விஷயமே. யாருகிட்டயும் 10 ரூபா கடன் வாங்க மாட்டேன் சாமி. ஆமா. போன வருஷம் கூத்தாண்டு காட்சி வச்சு ஒரு ஊட்ட கட்டினேன் சாமி. ஊட்ட கட்டி கட்டினதெல்லாம் கட்டிட்டேன் சாமி. ஆனா பூசறதுக்கு காசு பத்தல. எங்க ஊருக்கு வாரம் கண்டா ஒரு கந்துக்கார வருவான் சாமி. வந்து வீட்டை பார்த்தான். வீட்டை பார்த்தவன் என்னன்னு சொன்னான், கோமாளி ஏன்டா இன்னும் வீட்டை போசாம வச்சிருக்காங்க? ஆமாங்க. அப்படி அக்கா அழுவுற குழந்தை அடியில் போட்டாரு. சாமி, அது கொடுக்க வேண்டியது கொடுத்தா அது ஏன் அழுவுது? சொசைட்டிலே ஊத்துறாங்க. பால் கொடுத்து படுக்க வைங்கன்னு சொன்னேன் சாமி. போட்டு தூங்க வைங்க. இப்ப நம்ம எதுல விட்டோம்? அதான்டா நானும் மறந்து போயிட்டேன். நேத்து ஏரியில விட்டோம்ல. பெருமாள் குடிக்கார சாமி, அதாவது ஆமாங்க. அவ வந்து பார்த்தவன் பார்த்துட்டு கம்முன்னு போகணும் சாமி. என்னைய பார்த்துட்டு என் மேல ஒரு பரிதாப மாட்டுது அவனுக்கு. டேய், நான் தரண்டா என்கிட்ட கேட்டான் சாமி. ஏன்டா இன்னும் பூசாம வச்சிருக்கேன்னு கேட்டான் சாமி. நான் சொன்னேன், ஐயா பூசுறதுக்கு காசு இல்ல, காசு இருந்திருந்தா வீட்டை பூச்சி இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னான்னு தெரியுமா சாமி? நான் தரண்டா உனக்கு கஞ்சு. உணர்ச்சி வசப்பட்டுட்டு உங்க மேல கை வச்சிட்டு சாமி மன்னிச்சுக்க. இல்ல 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 இல்ல, அதுக்கு மேல சாமி தாங்காது உடம்பு. வாங்க சாமி. இது இல்ல தெரியாம தான் அடிச்சு, வேணும்னு அடிக்க மாட்டேன் எப்பயுமே உங்களை. சரி ஏன் சாமி ஓஹோக்குற? சரி சரி விடு. அதனால நான் திறந்தா உனக்கு கந்து எடுத்து வீட்டை பூசறான்னா காசு கொடுத்தான் சாமி. கொடுத்தான், வீடை கட்டுனேன். சந்தோஷமா இருந்துட்டு சாமி. அதனால எந்த குறையும் இல்ல சாமி. ஆனா சாமி, சாமி இங்க வாங்க சாமி. சொல்லுப்பா. ஐயா, எனக்கு ஒரே ஒரு வரம். என்ன? காசு கொடுத்தவன் கம்மனில இருக்கணும் சாமி. வாரம் கட்டா ஞாயிற்று மாட்டா புல்லட்ல புடிச்சிட்டு நிக்கிறான் சாமி. எதுக்கு நிக்கிறான்? ஏ கோமாளி எட்ரா கந்த, ஏ கோமாளி எட்ரா கந்த. அப்படி அவன் பணம் கொடுத்தவன் கேப்பான்டா. அவன் தொந்தரவு என்னால தாங்க முடியல. எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. என்ன வரம்? இந்த கந்து வாங்கணும் பாரு, இந்த கோமாளி வராசே. எனக்கு எந்த நோய் நொடி எதுவுமே வரக்கூடாது. என் ஆயுள் முடிச்சு நான் சந்தோஷமா இருக்கணும் சாமி. ஆனா சாமி, எனக்கு கந்து கொடுத்தான் பாரு அந்த கந்துக்காரன், அவன் செத்து போயிரு சாமி. செத்து போயிடணும். ஆமா, நீ கடன் வாங்கணும். நான் எனக்கு நோய் நொடி எதுவும் வரக்கூடாது.
அது மட்டும் கிடையாது, அவன் சாதாரணமா சாவக்கூடாது. அதுலயுமே எனக்கு ஒரு நிபந்தனை. அது எப்படி சாமி, ஒரு கத்தி எடுத்து குத்திட்டு சாவக்கூடாது, ஒரு தூக்கு போட்டு சாவக்கூடாது, ஒரு மருந்து குடிச்சு சாவக்கூடாது. எங்க ஊருக்கு 4 மணிக்கு ஒரு பால் வண்டி வரும். அந்த பால் வண்டியிலே உளுந்து அவனை சாவணும் சாமி. அவன் சாவரவன் முடிவாகி போச்சு. அவன் எப்படிதான் செத்தான் உனக்கு என்ன? இல்ல சாமி, மத்த வண்டியில எல்லாம் உளுந்து செத்தானா அவனுக்கு பால் ஊத்துறதுக்கு 3 நாள் ஆகும். பால் வண்டியில உளுந்து செத்தானா ஊத்தி விடுவாங்க பால் அன்னைக்கு அவனுக்கு. அப்படியா? அது மட்டும் இல்ல சாமி, இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். என்னடா விஷயம்? எதா இருந்தாலும் நான் இருக்கும்போது அழுவாத சொல்லு. சரி சாமி. சாமி, அந்த மத்தால் அடிக்கிற அப்படி இல்ல ஒரு தம்பி வெலவலன்னு ஆமா, நோய் வந்த மாதிரி, அந்த அப்ப முன்ன அப்படிதான் இருந்தது. சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி யாருங்கிறீங்க? சாமி, அவர்தான் சாமி. எங்க அக்கா புரட்சி அவன் பொண்டாட்டி அக்கா புரிச்சுங்கிற அவன் பொண்டாட்டி. என்னடா எங்க அக்கா புருஷன் சாமி தெரியாம வாயில வந்து ஆதகத்தை சொல்லிவிட்டேன் சாமி. அவங்கிட்ட அப்படிதான் கந்துக்கார கட்டுறதுக்கு அவங்கிட்ட ஒரு 3000 வாங்கி தின்னுட்டேன். ஏதோ மச்சாங்க கஷ்டப்படுறானேன்னு கொடுத்து கேட்ட உடனே அந்த மவராஜனும் கொடுத்தான் சாமி. சாமி, அது மட்டும் இல்ல சாமி, எனக்கு ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீங்க டெய்லி எங்க சாமி படுத்து தூங்குவீங்க? நாடகத்துக்கு வந்துட்டு போனா வீட்டுல தான் தூங்குவேன். தர மவராஜர் நீங்க வீட்டுல தூங்குறீங்க. ஆனா நான் எங்க தூங்குற தெரியும் மன்னிச்சிருங்க சாமி. ஆனா நான் எங்க தூங்குற தெரியுமா சாமி? எங்கப்பா? சோளக்காட்டுல படுக்கிறியா? வீட்டுக்கு போனா கந்துக்காரன் தொல்லை, கூத்துக்கு வந்தா இந்த மத்தாலக்காரன் தொல்லை. இவன் தொந்தரவும் தாங்க முடியல. அந்த கந்துக்காரனுக்கு கொடுத்தீங்கள வரோம். அதே மாதிரி எங்க அக்கா புரிச்ச மத்தாலக்காரனும் செத்து போயிருந்து சாமி, செத்து போயிடணும். அக்கா நிலைமை யோசனை பண்ணு. அக்கால பாத்துருக்கிறதா சாமி பொட்டிக்காரனு பாக்குறது. பொட்டிக்காரனு நானும் பாத்துக்கிறேன். நீங்களும் ஏத்தி விடுறீங்க. என் ராசி என்ன தெரியுமா? மேச ராசி கேட்ட நட்சத்திரம். ஆமா, இந்த 2026ல என் ராசி படி 7 ஜென்ம சனி நடக்குது. அதுக்கு தானே செட்டுக்கே தேர்ந்து தூக்கிட்டு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குறா. அதனால என்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கலன்னா உன் குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்படியே சாமி கிட்ட வாங்கி ஒரு 6 மணிக்கு உனக்கு காசு கொடுத்துறா. சாமி கிட்ட வாங்கியா? யாருக்கிட்டே கந்து வாங்கிருக்கீங்களா? வாங்கறது கொடுக்கறது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. பாண்டா